வெல்கம் டு ஸ்வாதிஸ்வன் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் என்ன பார்க்க வரா. ரொம்ப நாள் கழிச்சு அவ என்ன பார்க்க வரா. எப்போ லாஸ்ட் அவளை பார்த்தனா ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்ல அவளை பார்த்ததுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. அப்ப பார்த்தோம். அதனால ஃபோன் கால் வீடியோ கால் தான். நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம். நாங்க எப்பவுமே பேசிட்டு மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவள் ஃபேமிலியோட வீட்டுக்கு வரா. இந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்க. அவள் வரா, நான் என்னென்னலாம் அவளுக்காக சமைக்க போறேன், நாங்கள் என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். மறக்காம ஃபுல்லாக போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் அமுதன். யூடியூப் கண்டென்ட். What an unexpected incident. ஹாய் சொல்லு. எங்கடா உங்க டாடி விட்டு போயிட்டாரா? Thank you. இது ஆண்டி உனக்கு எடுத்துட்டு வர தனியா. அவளே ஒத்துக்கிறேன். நம்ம ஆண்டி ஆயிட்டுடி. இங்க இப்ப இருக்காங்க. ஸ்வாதி கண்ணே. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸ்வாதி கண்ணே. ஹாய். ஹாய். சரி, அவ வந்திருக்கா. இவன் இந்த எருமை மாடு வந்திருக்கு. அதுக்கு இன்னைக்கு லஞ்ச் செய்ய போறேன். என்னன்னா ஒன்னும் இல்ல, சிம்பிள் மெனு தான். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, எக், அது பிரிஞ்சால் கிரேவி செய்ய போறேன். அவ்வளவுதான். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸ்வாதியை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் மெனுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப பெரிய மெனு. நான் ஒரு விருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு நாளா வந்து சாம்பார் ஏய், இப்பெல்லாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. என்னடி இன்னும் சாம்பார்லயே இருக்கு நீ? சரி, எவ்வளவு நேரம் தான் அப்படியே பேசுவேன். நீயும் வீடியோக்குள்ள வா. மூஞ்ச கொஞ்சம் காட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். சொல்றீ. எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நாங்க பாக்குறோம். ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா? 5 இயர்ஸா? 5 to 4 இயர்ஸ் மேலேயே இருக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்ல பார்த்தேன். அதோட இப்பதான் பாக்குறேன். வேற அதுவும் நாங்க 3 பேரும் சேர்ந்து அங்க போலாம் இங்க போலாம் பிளான் எல்லாம் பண்ணுவோம். ஒருத்தி ஊருக்கு போயிடுவா, ஒருத்தி இருக்க மாட்டா. நான் வந்து எங்க சித்தி வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு ரவுண்ட்ஸ்லயே இருப்பேன். போக முடியல. சரி, திடீர்னு நான் வரேன்டி அப்படின்னா, சரி இந்த வீக்ல வரியா, மண்டே வரியா, டியூஸ்டே வரியா, சரி மண்டேவே வாடின்னு கூப்பிட்டேன். சரி டக்குன்னு நைட்டு சொல்றேன். அது திடீர்னு நைட்டு 11 மணிக்கு நாளைக்கு நான் வரேன்னு மெசேஜ் போட்டு வச்சிருக்கு. அப்புறம் பாருங்க, நான் வரனால என் கூட செஞ்ச மழை வந்து. ஆமா, சரியான வெயில். எப்படி எவ்வளவு மோசமா இருக்கு. நான் வந்தனால ஸ்வாதி வீட்டுக்கு மழையும் வந்துருக்கு சேர்ந்து. வெளிய அப்படியே ஒரு மாதிரி கிளவுட்ஸ்ல கருப்பா நல்லா இருக்கு பாக்கவே. இப்போ ஆமா, கருப்பு மேகங்கள், கருப்பு மேகங்கள் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் சொல்லி ஆகணுங்க. ஸ்வாதி வந்து ஒரு அம்மா ஹவுஸ்ல மாறிட்டா. வீடு அவ்வளவு நீட்டா வச்சிருக்கா. Is it? தேங்க்யூ. சொல்லுடி, 4 பேருக்கு தெரியட்டும். எங்க அம்மா எல்லாம் பாக்கட்டும். நீ அதை அவ்வளவு நீட்டா வச்சிருக்கா. ஸ்வாதி, இது வந்து இதுக்கு தானே கத்திரிக்காய். ஆமா, கத்திரிக்காக்கு. ஆனா நான் எல்லாம் சமைக்க மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. செய்யறது. மேடமும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. அதுல எல்லாம் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க. பேர் சொல்லி. பேர் வந்து கண்ணம்மா. கண்ணம்மா. இந்த கண்ணம்மா பேர் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது பெரிய ஸ்டோரி. எப்படி சேனல் பெருசாச்சுன்னா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னொரு கண்ணம்மா இருக்காங்க, இன்னமும் ஒரு கண்ணம்மா. 2 கண்ணம்மாவும் சேர்ந்து வச்ச பேர் தான் கண்ணம்மா. கண்ணம்மா. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது. எங்களோட சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்தா தெரியும் கண்ணம்மானா என்னன்னு. இதுதான் கண்ணம்மா பேர் வச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஆமா, சொல்றீ. ஸ்டார்ட் பண்ணறதா? ஆமா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணி 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆக போகுது பாருங்க. பிரியாணி இன்ஸ்டன்ட் பிரியாணி. சும்மா சொன்னடி. டைம் என்ன இப்போ? கரெக்டா 1 hour ஆகும்டி. ஆனா நான் கடகடன்னு செஞ்சிருவேன். பாப்போம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும். யா பாருங்க, வரும்போது சும்மா வராம காஷ்விக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அழ கியூட்டா இருக்குல்ல இது. ஆக்சுவலா இது வந்து என்னோட கிச்சன்ல வச்சு இது டெக்காரா யூஸ் பண்ணலாம்னு இருக்கு. அது அவளுக்கு வாங்கிட்டு இருந்தது எருமை. அந்த மேடம்க்கு பொட்டு, கிளிப்பு, ஏதோ கலர் கலரா வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. என்ன பாக்க வந்துட்டு இவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. உன்னை பாக்க வந்து நீ சொன்னா அவ்வளவுதான் பாக்க வந்து. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏன் அமுதன் அங்க பாரு.
அங்க பாரு அமுதன் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுடா. சொல்லு ஹாய். அப்படியே கண்ணெல்லாம் உங்க அம்மா மாதிரியே கண்ணு உருட்டி உருட்டி அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஏதாவது போட்டுருவல்ல சந்திரமுகி movie. ஏய், செம்ம ஐடியா இவரே கொடுத்துருக்கா. நான் போறேன் பாருங்க. 2000 years later. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு குமுதாதான் ஸ்பெஷல் மாதிரி பூஜாமுகி இருக்கனால பிரியாணி செஞ்சிருக்கேன். பூஜாமுகி. சரிங்க. அவ பேரை நான் அப்படிதாங்க கூப்பிடுவேன் பாருங்க. கமெண்ட் பண்ண போறாங்க சந்திரமுகி. சுட சுட சிக்கன் பிரியாணி, வா பார்க்கவே செம்மையா இருக்கு ஸ்வதி. பிரிஞ்சால் கிரேவி, எக் ரைத்தா. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். வாங்க சாப்பிடலாம். இப்ப என்னோட பிரியாணிய சாப்பிட்டு பார்த்து மேடம் டேஸ்ட் சொல்ல போறாங்க. கையில எடுத்துக்கலாம். சூடா இருக்கு ஊதிக்கிடலாம். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. எச்சி ஒழுங்கா சொல்லுடி. ஏய் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? உண்மையா செம்மையா இருக்கு. கடையில சாப்பிடுறதை விட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ டி. அத்தை கையில சாப்பிட்டா நல்லா இருக்கா? உங்க மம்மி நல்லாவே செய்ய மாட்டா தானே? காட்டுறா கொஞ்சம். ஏன்னா அவ ஊட்டினா சாப்பிடவே மாட்டானா. இப்ப நான் ஊட்டினே சாப்பிடுறான். அதுல என்ன தெரியுது? ஆன்ட்டி செஞ்சா நல்லா இருக்குன்னு தெரியுது. அப்படி இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீ பொண்ணு வச்சிருக்க அதனால உன் கையால சாப்பிடுறான். என்ன இது? இந்தாடி. ஆனா ப்ரௌனி நான் செய்யல, எங்க சித்தி செஞ்சது. பார்த்து சூடா இருக்க போது. கடையில வாங்குற மாதிரி இருக்கு. அவங்க யாரு தெரியல, பெரிய ஆளடி, நல்லா சமைப்பாங்க. சூப்பரா இருக்குல்ல? நான் கூட பேசாம ஒரு ஸ்டால் போடலாம் சித்தின்றேன். போடுங்க பெசில போடுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. திருப்பி ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும் அந்த மாதிரி வந்தாங்க. ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட் போகணும். ஸோ அதனால பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க. டே ரொம்ப ஜாலியாக இருந்தது, மறக்கவே முடியாது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பாய், see you soon.